ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் வாய்ஸ் டல்லாகிடுச்சு. ஃபீவரு, கோல்டு, டூ 3 டேஸாக ரொம்பவே கொஞ்சம் ஃபீவராக கோல்டு மாதிரி இருந்தது. தம்பிக்கு பாப்பாவுக்கு இன்னும் அப்படி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஓகே, பெட்டர். 2 நாளாக ஹஸ்பண்ட் டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்த முடியும். ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் ஹெட் பெயினாக இருக்குது. சரியாயிரும், இன்றைக்கி ஃபுல்லாக சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வாங்க என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்ப்போமா? உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னன்னா, மார்னிங்காக ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் எடுக்கலான்னு தான் நினச்சோம். சரி, அவங்களுக்கு எடுக்கல, சிக்கனே சாப்பிடும். எனக்கு சிக்கன் சாப்பிடணுன்னு தோணுதுன்னு சொன்னதுனால சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழி கறி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். வாங்க பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல, சாப்பிடணுன்னு தோணுதில்ல. ஆனால் பட் நான் இவ்வளோ ஆயில் சேர்த்தலை. அதை வந்து கொஞ்சம் கொழுப்பு கறின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் குக்கரில் உப்பு கறி மாதிரி வைப்போம்ல, குட்டி நம்ம குட்டி வயசாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா அவங்க உப்பு கறின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்கல்ல, சிக்கனில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சரி நான் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு தாளித்து விட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வேவிச்சிட்டேங்க. அதனால் அப்போவுமே கொஞ்சம் ஆயில் மாதிரி கொழுப்பாக அந்த இதெல்லாம் இது ஆனது. சரி, இப்போ நான் 2 டைமு இங்கே ஆயிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விடும்போது நல்லா கிரேவி மாதிரி நல்லா ஆயிலாக வந்திருக்கு. இவ்வளோ ஆயில் நான் ஊற்றலை. சரி, இருந்தாலும் அதுலேயே சிக்கன் தானே, சிக்கன்லேயே கண்டிப்பாக இருக்கும் கொழுப்பு சத்தங்கணும்ல, அது இருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, கிரேவி மாதிரி. இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன். ஆனால் எங்கள் அண்ணா இருந்தால் சூப்பராக சமைப்பாங்க. இன்றைக்கி அண்ணா வரல, ஒர்க் இருக்கனால அண்ணா வர முடியல. டெய்லி அவங்களே எதிர்பார்க்க முடியுமா? அதனால நானே இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேவா? சரி வாங்க. அப்படியே இன்றைக்கி என்னென்னா ஒர்க்கு, பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? பாப்பாவுக்கு எப்போவுமே வேலையே இல்லைங்க. ஹாலிடே விட்டால் தான் டிவி இந்த மாதிரி கனெக்ட் டிவி போட்டு பார்க்க வேண்டியதான். தம்பி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட வெளியே கடைக்கு போயிட்டு வந்துட்டார். சாரி, இவங்களுக்கு இதே தான் வேலை டெய்லி. சிரிப்பு பார்த்திங்களா, குட்டி போயா சிரிப்பு, டெய்லி இதே தான் வேலை. எங்கே போயிட்டு வரீங்க? எங்கே போயிட்டு வந்தீங்க? பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். தம்பிக்கு பார்த்திங்களா, தம்பி சைஸுக்கு ஏற்ற மாதிரியே கூட்டாக சப்பல். ஒரு ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். தம்பி ஹாய் சொன்னால் அவன் சப்பல் கட்டுறாங்க. சரி, அவங்க அப்பாவோட அவனும் ஒரு ரவுண்ட்ஸ் ஏன்னா அளந்துகிட்டே இருந்ததுனால அவங்க அப்பா ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சுங்க. ஏன்னா பெட்ஷீட்டெல்லாம் போட்டிருக்கோம். சரி, அதனால் இது ட்ரெஸ்ஸெல்லாம் நான் நைட்டே போட்டு விட்டேன். காலையில் எடுத்து காய போட்டாச்சு. தம்பி பாருங்கள் எப்படி உக்காந்துருக்கான். அடுத்தது பெட்ஷீட்டெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து இன்னும் காய போடணும். பாப்பா பார்த்திங்களா சாப்பிட கூட இல்லைங்க. மார்னிங்கில் இருந்து மணி 10:30 கிட்ட ஆகுது, இன்னும் சாப்பிடவே இல்லை. எப்படி படுத்துட்ருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து டிவி ஒன்று இருந்தால் போதும், நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தால் போதுங்க. டிவி இங்கே எந்த ரூம்லேயும் எந்த ஒரு ஹாலுக்கு துணி இல்லைங்க, எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டோம். சரி, அடுத்தது எடுத்து காய போடலாம் வாங்க. இப்போ மட்டும் எப்படி எந்திரிச்சிட்டிங்க? தலை கூட சீவலிங்க, இன்னும் அப்படியே படுத்துட்டு இருக்க வேண்டியது தான். சரி வாங்க. இங்கே இருங்க, வாஷிங் மிஷின்ல துணி எடுத்துட்டு வரேன் வாங்க. சும்மா ஏதாவது பாப்பா நல்லா பேசுங்க. நான்லாம் விளாக் எடுக்கவே தெரியாதுனால சும்மா. ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசி எடுப்பாங்க. அதுக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் ரொம்ப பாப்பாவை திட்டிகிட்டே இருக்கனால அதிகமாக மொபைல் எடுத்து சொல்ல மாட்டேன். சரி, அதனால் அது இது இன்னொரு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு. ஆனால் அது ஒரு பேண்ட்டு, ஷர்ட், டிஷர்ட் இருக்கு. அது அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். போகலாம் வெளியே வாங்க.
பசிக்கலையா? இப்போ செடியெல்லாம் காமிச்சிட்டு வாங்க நம்ம செடி. அது சரி, அவனுக்கு அதே தான் வேலை, கூடியே போயிட்டு வரணும். அவங்க அக்கா விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டான். குட்டி வீடியோ முடிச்சது, வாய்ஸெல்லாம் கொடுக்க முடியலைங்க, அதனால தான் வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் கொடுத்துட்டேன். சரி ஓகே, அடுத்தடுத்து இன்னைக்கு என்ன ஓட்டிட்டு போவாங்களா என்னன்னு பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோ போஸ்டியா. பாய், டாட்டா.